ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். என்னங்க இன்னும் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வரலையா? ஆமாங்க, லிட்டரலாக எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்குது. அப்படி ஒரு இன்னிங்ஸுங்க அது உண்மையிலேயே. ஸோ அந்த ஒரு ஹேங் ஓவர்லேருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக இன்ஃபேக்ட் அந்த சண்டேலேருந்தே சொல்கிறேன். எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பேன். நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதில் வந்து கரெக்டாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். கெஸ் கபில் தேவ் வாஸ் மென்ஷன் தட் எப்படி 2011 வேர்ல்டு கப் அந்த ஃபைனல் 6 ஃப்ரம் தோனி வந்து ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களோ, அதே மாதிரி ஹரிஸ் ராஃபோட அந்த 2 6 வந்து இந்தியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்பான கோட் சொல்லியிருப்பார். அதே டைமில் எனி சிக்ஸஸ் தட் கேன் பி கம்பேர்ட் வித் தட் 2 6 அப்படின்றது நம்ம ஷோயப் அக்தரை வந்து சச்சின் 2003 வேர்ல்டு கப்பில் அடித்தது பற்றி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் சச்ச ஒரு 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 கேம். அதனால் அதோட ஹேங் ஓவர்லேயே இருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு இன்னும் அந்த ஹேங் ஓவர் இருக்குது? உங்களில் எத்தனை பேர் இன்னும் அந்த இதை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்றது டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் 35,000 ஒர்த் உண்டான கிஃப்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்க போடுறோம். 31st தான் லாஸ்ட் டேட்டு. ப்ரெடிக்ஷன் இதை வந்து நான் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோவில் போய் அந்த ப்ரெடிக்ஷன்ஸை போடுங்க. ப்ளஸ் இந்த ப்ளேலிஸ்ட்டில் வர எல்லா கொஷின்ஸ்க்கும் பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ரிஷிக் ஹஸ் கிவன் அ சூப்பர் ஆன்சர் இன் தி லாஸ்ட் வீடியோ. ரிஷிக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர்ஸ் கரெக்ட் தானான்று. அதே டைமில் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் கோ அப்டேட் ஆல் தி அதர் ஆன்சர்ஸ். எல்லா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் புரியும். ஸோ கொஷின்ஸ் புரிஞ்சு எல்லாத்துக்குமே கொஷின்ஸ்க்கு பதில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த 35,000 ஒர்த் ருபீஸ் உண்டான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வெயிட் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஃப்டர் ஆர் லாஸ்ட் வீடியோ ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ நான் அந்த ப்ரிவியூலேயே சொல்லியிருப்பேன், ஸ்ரீலங்கா வந்து எய்தர் பயங்கரமாக விளையாடுவாங்க, இல்லைனா வந்து டமால்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆடினாங்க. லிட்டரலாக வந்து ஒரு 10 ஓவருக்கு 60, அதுக்கப்புறம் ஒரு 100 ரன் அப்படின்றது. இது வந்து ஆஸ்திரேலியா வில் ஹாவ் அ ஹியூஜ் செட் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் தே ஸ்டில் ஹாவ் தட் பேட் கமின்ஸ் ப்ராப்ளம். ஸோ பேட் கமின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெட் பால் பவுலர் அட் கரண்ட் ஜென்ரேஷன். பட் ஈஸி அ குட் T20 பவுலர் அப்படின்ற கேள்வி பயங்கரமாக இருக்குது. நிறைய இருக்குங்க, நிறைய ரெட் பால் பவுலர்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இன்னும் இருக்குது. ஒன்லி ஆண்டர்சன் பிராட் ஹஸ் ரீசென்ட்லி மூவ்ட் அவுட். எனக்கு வேண்டாம், நாங்கள் வந்து இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் someone like Pat Cummins, someone like Rabada, down the line சொல்கிறேன். ஏன்னா Rabada is also on that list where he wants to really pull up stocks for his own team. ஸோ அந்த ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து செம காமெடியாக இருந்ததுங்க. ஏன்னா Finch was literally struggling when Australia was chasing the scores. Finch was literally struggling. ஸ்டாய்னிஸ் வந்து வந்தார், முடிச்சிட்டாரு, பாட்டுன்னு போயிட்டாருங்க. அது ஏதோ வந்து நம்ம இந்த குழந்தைங்க விளையாடுற டைமில் வந்து அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொன்னால் அவங்க பண்ணுவோம். அது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த தூள் படத்தில் வந்து விவேக் சார் வந்து நைட் ஃபுல்லாக அதை வச்சு அந்த அட்டையெல்லாம் வச்சுட்டு பறவை முனியம்மா மேம் வந்து இதை தான் நைட்டெலாம் பண்ணியிருந்தீங்களான்னு தூக்கி போட்ட மாதிரி, இதுதான் இவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாய்னிஸ் வந்து ஈஸியாக முடிச்சிருப்பார் அந்த கேமை. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீனை பார்க்குறதுக்கே. ஸோ பேட் கமின்ஸோட ப்ராப்ளம் பிக் ப்ராப்ளம். பிகாஸ் டெஃபினட்டாக வந்து இங்கிலாந்து கூட வந்து they will have to think about it. If he is leaking runs, then that's going to be a very challenge. இல்லைனா they might see a different way of finishing Pat Cummins within that first 10 or 12 overs, not for the end power. டெத் எண்டில் வந்து கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் ஸோ பேட் கமின்ஸ் இஸ் த ரைட் bowler to bowl. அண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ, சத்தியமாக மழை வந்து நிறைய டீமை காவு வாங்குவோம் அப்படின்ட்டு. சொன்ன மாதிரியே 2 டீமை காவு வாங்கிச்சு. ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாவே மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவை காவு வாங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இங்கிலாண்டை வந்து செம்ம காவுங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான். நோபடி டு பி பிளேம்ட். இங்கிலாந்து தான் ப்ளேம் பண்ணணும். பிகாஸ் தே ஷுட் ஹவ் பீன் அவேர் ஆஃப் வாட்ஸ் கோயிங் ஆன். பிகாஸ் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, ஈவன் பிஃபோர் த ஸ்டார்ட் மழை பெஞ்சது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது தே ஷுட் பி நோயிங் வாட் இஸ் தேர் டார்கெட் அண்ட் அதை செட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. பட் தே டிடன்ட் கோ. ஈவன் அந்த இந்த 13.2 13th ஓவரில் சம்திங்
மலான் அவுட் ஆகலைனாலும் இங்கிலாந்து அந்த மேட்ச் வின்னுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் பிகாஸ் இங்கிலாந்து வாஸ் அ டீம் டு பீட். ஆனால் அன்றைக்கி ஒரு டீம் செம்ம குஷியாக குதூகலமாக இருந்தது வந்து அயர்லாண்டை விட சத்தியமாக ஆஸ்திரேலியா தான். ஏன்னா ஆஸ்திரேலியா நீடட் எதர் இங்கிலாந்து டு லூஸ் அண்ட் நியூசிலாந்து அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாறி போக வேண்டியது இருக்குது அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் லாஸ்ட் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அயர்லாண்டோட இங்கிலாந்து தோற்றது மட்டும் கிடையாது, நியூசிலாந்து மேட்ச் வந்து நடக்காமையே போயிடுச்சு. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் மழைனால நடக்காமையே போனதுனால ஆஸ்திரேலியாவுக்கு செம்ம குதூகலம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓகே கிரிக்கெட் கண்டுபிடிச்ச இங்கிலாந்து had never won a game against Europe teams in World Cups. ரைட். ஏன்னா யூரோப் டீமோட அதாவது அயர்லாண்ட்ஸாக இருக்கட்டும், நெதர்லாண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து தோற்றுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதில் பயங்கரமான ஒரு சிமிலாரிட்டி சொல்கிறோம் பாருங்கள். நான் கடைசியாக சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. ஏன் இந்தியா இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிமிலாரிட்டி சொல்கிறேன். இயர்ஸ் தட் வி ஹவ் வார்ன் அண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே அப்படின்றத அந்த சிமிலாரிட்டி நான் சொல்கிறேன். அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து ஹேட் அ கிரேட் நெட் ரன் ரேட், பட் வாஷ் அவுட் இஸ் ஆல்வேஸ் அ வாஷ் அவுட் பிகாஸ் 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல 1 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு எதர் ஆஃப் த டீம். ஸோ தட்ஸ் கான் பி வெரி ட்ரிக்கி. முன்னாடியே சொல்லியிருந்தேன் மழை வந்து நிறைய மேட்சை வந்து விளையாடுவோம். பட் இன்னொரு விஷயம், இந்த இங்கிலாந்து அயர்லாந்து மேட்ச் வந்து எல்லா டீமையுமே கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அப்படின்னு தோணுது. யூனோ பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் ஸ்கோரிங் ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட் ஆடுறதா இருந்தாலும் சரி, பிகாஸ் பேசஸ் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் வந்து இந்த டக்வர்த் லூயிஸை வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ ரன் ரேட்டோட எப்படி நீங்கள் அந்த மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு முக்கியம். அண்ட் at the same time when you chase, you need to ensure that you are chasing harder and not lose wickets. So it's going to be a very tricky stuff. பட் எல்லா டீமுமே வந்து ரொம்ப அவேராக இருக்க போகிறாங்க. ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் இந்த 5th ஓவர்லேருந்து எவ்வளோ ரன்ஸ் வேணும் ஒரு ஓவருக்கு, டக்வர்த் லூயிஸ் பிரகாரம் எவ்வளோ ரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் ஆட போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ட்ரிக்கான சிச்சுவேஷன் தான். ஸோ இட்ஸ் கோன் பி கிரேசி. நான் அதான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வேர்ல்டு கப் இந்த மாதிரி நிறைய கிரேசி திங்ஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் this is not the time that cricket matches are played in Australia. ஸோ மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி மேட்ச்சுங்க சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட இந்த KGF 2ல் வர மாதிரி நீங்கள் அவங்க முன்னாடி மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வெறி கொண்டு விளாட்னாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து கைவிட்டு போனது ரொம்ப 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 ஒரு வலித்தரமான ஒரு வலி உண்டாக்குன ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பொலை கட்டினாங்க. த வெரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அஸ் வெல் ரயல் டோசோ அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து டிகாக்கே ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிருந்தவரே வந்து செகண்ட் ஃபிடிலாக ஆடின மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரயல் டோசோவோட இன்னிங்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் 230-240 அடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம். பட் ஸ்டில் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் வெறும் 29 ரன் தான் அடிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அப்படி இருந்தும் அவங்க ஸ்கோர் 205ங்க. அப்போயே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். வெறும் 15 ஓவர்ஸில் 176 for 2 something இருந்தாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸில் அடிக்க முடியாமல் இருந்தும் அவங்க அவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வெறி கொண்ட மாதிரி ஆடி இருக்காங்க. ஸோ ஐ கெப்ட் சேயிங் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அ டீம் டு பீட். அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். One thing that I really feel sad is Bauma's form. Is Bauma leader? I don't think so. அவங்களோட internal politics, அவங்களோட internal the black white problemsனால they still holding Bauma as captain. He might be a great batsman. A good batsman rather. Is he a 2020 batsman? I don't think so because and that is something that they really need to think about. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி பார்த்தேன், ஹான்சி க்ரோனை படம் பார்த்தேன், ரீசெண்ட்லி தான் பார்த்தேன் லாஸ்ட் வீக். அண்ட் ஐ வாஸ் லிட்டரலி மூவ் 90s பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹான்சி க்ரோனை தெரியாமல் வந்திருக்காது. ஹீ வாஸ் அ கிரேட் லெஜண்ட். அண்ட் அவராலேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது ஒரு காலத்தில். அண்ட் அவர் அந்த படத்திலே இருக்கும் நிறைய அந்த பாலிடிக்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் குவைட் ஷாக்கிங். அது வந்து டெஃபினட்டாக வந்து சம்திங் நீட்ஸ் டு ஹேப்பன் ஆன் தட் சைட் ஆர் ஹீ ஜஸ்ட் நீட்ஸ் டு கோ அவுட் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ் பிளைண்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவுமா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க பார்க்க. நார்கே ஆண்ட்ரி நார்ச்சே நம்ம வந்து இத்தனைக்கும் இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பெர்த்தில் மீட் பண்ண போகிறோம். அண்ட் நார்ச்சே இஸ் கோனா பி அட் 150, 155. So it's going to be very crazy. How do we play him? And because he is on the
ஃபார்ம் ஆஃப் his லைஃப் அப்படின்னு சொல்லணும். Shamsi again is a very street smart bowler. It's not very easy to score Shamsi. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்க போகுது. அண்ட் பார்னல் இஸ் ஆல்சோ அந்த அந்த விக்கெட் டேக்கிங் நேக் இருக்குது. தோ ஹீ வுட் கோ ஃபார் சம் ரன்ஸ் in the end. He has a knack in taking wickets in the power play. So that's going to be again very crucial for South Africa. Rabada, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Rabada would be the biggest concern for South Africa. They need to start looking at somebody apart from Rabada, or Rabada needs to really pull up his socks, because Rabada has the class. He just needs to start putting his hands up and said, you know what, I am a legend and I'm going to perform அப்படின்றது சொல்லி தான் ஆகணும். At least in power play he needs to start taking wickets. And runs வந்து அவ்வளோ லீக் பண்ணுறாரு. that needs to be a concern for that needs to be something that overlooked. ஸோ நான் சொன்ன மாதிரியே, for me the team to be to win this title, South Africa, they are the one. I mean, definitely if not this year, I don't think so. When would it be for South Africa? ஸோ இந்தியா பேர்த்தில் விளாட போகிறாங்க. அவங்கள தெரியல, பார்த்து தான் ஆடணும். இந்தியா vs நெதர்லாண்ட். ஸோ கரண்ட்டாக வந்து இந்தியா vs நெதர்லாண்ட் போயிட்டு இந்தியா பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆஸ்திரேலியாவில் வந்து மழை வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும், அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் ஒரு விஷயமா இருக்குது. வருது போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஆன் நவ் இந்தியா இட் வாஸ் அ டிலேட் ஸ்டார்ட் பிகாஸ் ஆஃப் த ரெயின் விச் இஸ் ஹேப்பன் பிட்வீன் ஆஸ்திரேலியா, பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் மேட்ச் நடந்தனால கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2.2 ஓவர்ஸில் 11 ரன்ஸ் அடிச்சிருக்கேன். KL Rahul 9 runs. So I've said this earlier, Rahul would definitely score runs. He needs some confidence behind him. When I say score runs, 40 balls 50 or 40 balls 60 is definitely not going to help him. He needs to play a blinder, so that's something. I don't think so it's going to be easy against a team like Netherlands. If you're bowling at 140 150 கூட சில டைம் அடிச்சிடலாம் if you're not putting at the right line. But even if you're at just 120 130 speed, but you're bowling in the right line and making the ball move அப்படின்னும் போது it's much harder to play. So பட் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, இந்தியா vs நெதர்லாண்ட் இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் விளையாடி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி விளையாடிருக்கோம். 2மே வேர்ல்டு கப்பு. அண்ட் அந்த 2 வேர்ல்டு கப்லையும் இந்தியா ஃபைனல்ஸ் போயிருக்கு. ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கோங்க. ஸோ 2003 வேர்ல்டு கப்பில் வந்து நெதர்லாண்ட்ஸ் விளையாடிருக்கோம். அதுக்கப்புறம் 2011 வேர்ல்டு கப்பில் நெதர்லாண்ட்ஸ் விளையாடிருக்கோம். 3 வேர்ல்டு கப்பில் விளையாடுனது ஃபைனல்ஸில் போய் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். 11ல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். பட் 2 வாட்டியும் கவனிச்சிங்கன்னா பேட்டிங்கில் வந்து இந்தியா நாட் அவுட் பர்ஃபார்ம்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது நெதர்லாண்ட்ஸை. ஏன்னா 2003 வந்து வி பேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் only 204 something தான் அடிச்சிருக்கேன். பட் at the same time we have managed to restrict them. So that is one thing. 2011 again it was a show of Yuvraj Singh 5 wicket and 50 ஏதோ அடிச்சிருந்தார் நினைக்கிறேன். So that is one thing that we can look at. நான் earlier சொன்ன தெரியுமா, நிறைய similarities between ஏன் இந்த வருஷம் இந்தியா வின் பண்ணோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் இந்த வருஷம் இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில சிமிலாரிட்டிஸ் நிறைய வருதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இந்த நெதர்லாண்ட்ஸ் இது. 2வது வந்து பார்த்தோன்னா அயர்லாண்டோட இங்கிலாந்து தோக்குது. ஸோ அயர்லாண்டோட இங்கிலாந்து வந்து இதே மாதிரி 2011 தோற்றுருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து நெதர்லாண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய சான்சஸ், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அந்த வே தட் இந்தியா ஸ்டார்டட் த T20 campaign, it's definitely going to be a great stuff for India to win this one. So before we go on to the questions, so ready நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த பிளேலிஸ்ட்டில் வர எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எல்லா வீடியோஸ்லையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த 35,000 worth. Similarly, you need to ensure that you have update the prediction. அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ since it was the first century day today, the questions are based on the centuries. Okay, how many centuries have India scored in T20 World Cup? Not just in this World Cup, I'm saying the entire T20 World Cupsல இந்தியா எத்தனை செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. And second question is, which individual player? Sorry. Okay, so which individual player has scored more centuries
in T20 World Cup, right? So it can be from any team. எந்த டீமில் எந்த பிளேயர் அதிகமாக செஞ்சுரிஸ் வந்து T20 வேர்ல்டு கப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. தேர்ட் வந்து அகெயின் இட்ஸ் அ ரைட்டிங் கொஸ்டின், நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் அப்படி கிடையாது. நீ எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் மோர் அபவுட் வாட் யூ ஃபீல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வாட்டி தேர்ட் கொஸ்டின் வந்து ஹேங் ஓவர் மேட்ச். ஸோ அதை நான் முன்னாடி சொல்லிக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் த ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஸ் லைக் லிட்டரலி அ ஹேங் ஓவர் ஃபார் அஸ். அது வந்து அதுலேருந்து வெளியவே வர முடியல, ரொம்ப நேரம் அதே வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய இம்பேக்ட், உங்களுக்கு பெரிய ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் கொடுத்த ஒரு ஹேங் ஓவர் மேட்ச் அப்படின்றது எதை சொல்லுவீங்க? ஐ மீன் டெஃபினட்டாக 90s கிட்ஸ்க்கு நிறைய சொல்லலாம். இன்னும் ஷார்ஜா மேட்சஸ், ஷார்ஜா சச்சின் பிரெயின் ஸ்ட்ராங் அதுவாக இருக்கலாம். 2003 ஆஸ்திரேலியா, இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஐ மீன் அந்த டெஸ்ட் மேட்ச், 2003 வேர்ல்டு கப் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், 96 வேர்ல்டு கப் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் போகணும். இன்ஃபேக்ட் 96 or 98 வந்து ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீநாதன் கும்பில் விளையாடுற மேட்ச் இருக்கும், அந்த மேட்ச். ஸோ இட் கேன் பி எனி மேட்ச் தட் மேட் யூ ஃபீல் like you were in a hangover, you still haven't come out of that match அப்படின்ற மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்கும் இல்லையா? அதில் உங்களுக்கு ஹியூஜ் இம்பேக்ட் கொடுத்த எந்த மேட்ச் வந்து இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் மென்ஷன் அவுட் தட் விச் மேட்ச் வாஸ் தட் அண்ட் வை இஸ் தட். ஸோ வாட் மேட் யூ ஃபீல் தட். ஸோ லைக் அந்த 438 அண்ட் தென் இமீடியட் சேஸ், இட் கேன் பி எனி மேட்ச், இட் ஜஸ்ட் நாட் டு பி ஜஸ்ட் இந்தியா மேட்ச். நிறைய மேட்ச் வந்து நம்ம அதர் மேட்சஸ் பார்த்தோம், வந்து வியந்து போயிருக்கோம். So yeah, so that's about today's video. Do not forget, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும்போது தான் உங்களுக்கு chances of winning is higher. And do grab these player edition kit bags with entire set, right? Okay guys, so India match பார்த்து நம்ம ரசிப்போம். நாளைக்கு வந்து it's going to be a even more fabulous game. So as I speak, I guess KL Rahul has walked back to pavilion. It's not his day. Again, it's LBW. KL Rahul really needs some sort of positivity. So that's going to be evening இன்னொரு மேட்ச் இருக்குது, இந்த பாகிஸ்தான் ஜிம்பாவே. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரேஜஸ் போயிட்டுருக்கோம், நிறைய ஹேட்டட் கமெண்ட்ஸ்லாம். ஸோ அதில் வந்து ஒரு மேஜர் இது வந்து இந்த பாகிஸ்தான் ஜிம்பாவே மேட்சஸ் தான். ஸோ பாபர் அசாம் இஸ் தி பிகெஸ்ட். அவங்க போடுவாங்க பாபர் அசாம் வந்து பாகிஸ்தான் கூட தான், ஐ மீன் ஜிம்பாவே கூட தான் அடிச்சிருக்காங்கன்னு இவங்க போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாட் ஷுர், ஃபன்னியாக இருக்கும் பார்க்கும்போது, ஏன்டா அப்படி அடிச்சிக்கிறீங்கன்னு தோணும். பட் லெட்ஸ் see, ஐ மீன் ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், டெஃபினட்டாக வந்து it's going to be a Babar Azam and this one show today. So that's how it's going to be. So tomorrow England versus Australia, எப்படி இந்தியா versus பாகிஸ்தானோ, England versus Australia is going to be a match to watch, and that is going to decide both the teams actually. ரெண்டு பேரோட ஃபியூச்சர் வந்து அந்த டோர்னமெண்ட்டோருக்கு வந்து அது பேசும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு வின் ஒரு லாஸ். ஸோ இட்ஸ் கோன் பி வெரி டஃப். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா இட்ஸ் கோன் பி ஈவன் மோர் டஃப் பிகாஸ் அவங்க வந்து ஒரு மேட்சை ரொம்ப மோசமாக தோற்றுருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் பி வெரி டஃப் ஃபார் தெம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சாட்டர்டேவுமே நல்ல மேட்சஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, பங்களாதேஷ், ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், நெதர்லாந்து. எனிவேஸ் ஃபைன் கைஸ். ஸோ வைண்டிங் ஆஃப் ஃபார் டுடே. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். பாய்.